நான் அதனால தான் எல்லாரும் சொல்லுவேன், ஃபிட்னஸ் பண்ணுங்க, பாடி பில்டிங் பண்ணாதீங்க. பாடி பில்டிங் வந்து ஒரு ஒரு புலிவாலை பிடிச்ச கதை. உண்மையாக சொல்ல போனால் பாடி பில்டர்ஸ் எல்லாருக்கும் இது புரியும். ஒரு புலிவாலை பிடிச்ச கதை. அதை பிடிச்சிருக்கிறதும் கஷ்டம், விடவும் முடியாது. எப்படி பிடிச்சிருக்கவும் கஷ்டம், விடவும் முடியாது. கஷ்டப்பட்டு பிடிச்சிருந்தா கூட தப்பிச்சிடலாம், விட்டுட்டோம்னா ரொம்ப கஷ்டப்படும். இதான் மசில் பில்டு, பாடி பில்டு பண்ணுறது உள்ள விஷயம். என்ன அப்படின்னா, இந்த மசிலுக்கு ப்ரோட்டீன் கொடுத்து தான், ப்ரோட்டீனு சரியான ஃபுட்டு இது எல்லாத்தையும் கொடுத்து அந்த சதையை நம்ம வளர்க்குறோம். அந்த ப்ரோட்டீனுடைய அளவு டெய்லி எவ்வளோ கொடுக்குறோமோ அது கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம ஒரு அளவு ப்ரோட்டீன் கொடுத்தோம், அந்த ப்ரோட்டீனால ஒரு மசில் கெயின் ஆகிட்டு, இன்னைக்கு கெயின் ஆகிட்டுல அது அப்படியே இருக்குமானா இருக்காது. அதே ப்ரோட்டீனை கண்டினியூவாக டெய்லியே கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் அந்த மசில் இருக்கும். அந்த ப்ரோட்டீனோடைய அதிகப்படியான அளவு கொடுக்கும்போது என்ன ஆகும், இன்னும் ஹியூஜ் ஆகும். குறையும் போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அதுவும் குறைஞ்சி, குறையும்போது குறைஞ்சி, குறையும்போது குறைஞ்சி. குறைஞ்சா என்ன ஆகும், ஆல்ரெடி பல்க் மசிலை வச்சு நமக்கே ஒரு கான்ஃபிடன்ட் இல்லாமல் உண்டாகும், கடுப்பாகும், மறுபடியும் பில்ட் பண்ணணும் பிடிக்கும். சிலருக்கு எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் இருக்கும். அவனால டெய்லி ப்ரோட்டீன்ஸ் சப்ளிமெண்ட்ஸு ஃபுட்டு கொடுக்க பண்ண முடியாது. ஒர்க் அவுட் பண்ணுவான், ஆனால் மசில் இந்த அளவு இருக்காது. கான்ஃபிடென்ட் அவுட்டு. மனுஷனுக்கு கான்ஃபிடென்ட் அவுட் ஆனாலே என்ன ஆகும், வாழ்க்கையிலே எல்லாம் அவுட் ஆகும். ஓகே, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து பாடி பில்டிங்லேயே இருக்குது. இப்போ என்னையே பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப மசிலை ஹியூஜ் பண்ணவே இல்லை, ஒரு லெவல்லே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நான் ஒருவேளை அதிகப்படியான ப்ரோட்டீன் இன்டேக் இதெல்லாம் கொடுத்து இன்னும் ஹியூஜ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா சுருங்கும் போது ரொம்ப கஷ்டப்படுவேன். பரவாயில்ல, இப்போ ஒரு லெவல் இருந்தேன், அதோட கொஞ்சம் சுருங்கிட்டுன்னா இனி மறுபடியும் ஒரு அந்த இப்போ எப்படி சொல்கிறேன், டெய்லி பர் கேஜிக்கு 3 கிராம் ப்ரோட்டீன் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த மசில் இருந்து இப்போ 2 கிராம் தான் கொடுக்க முடியும்.